எல்லாருக்கும் வணக்கம். ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலோட இந்த புது வேதியியல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சும்மா மனப்பாடம் பண்ண போறதில்ல, அறிவியலை ஒரு மறக்கவே முடியாத சாகச கதையா மாத்த போறோம். இந்த ஃபார்முலாக்குள்ள பாருங்க. ZnS, ZnO, ZnCO3. ஐயையோ, இத பார்த்தாலே தலை சுத்துது இல்லையா? கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை மனப்பாடம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறோம். நாம இந்த போர் அடிக்கிற ஃபார்முலாக்களை ஒரு ஜாலியான, ஃபன்னான, மறக்கவே முடியாத அனுபவமா மாத்த போறோம். எப்படின்னு கேக்குறீங்களா? சூப்பரான நினைவாற்றல் டெக்னிக்ஸை வச்சுதான். சரி, நேரத்தை வீணடிக்காம நேரா கதைக்குள்ள போயிடலாமா? வாங்க, நம்ம கதையோட ஹீரோவை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். நம்ம ஹீரோ பேரு ஜிங்க். நிஜ வாழ்க்கையில ஜிங்க் என்ன பண்ணும் தெரியுமா? இரும்பு மேல துருப்பிடிக்காம இருக்க ஒரு கோட்டிங் மாதிரி பூசுவாங்க. அதனால தான் நம்ம கதையில நம்ம ஜிங்க் ஒரு சூப்பரான பெயிண்டர் ஜிங்க். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் நம்ம கதையோட பேஸ்மெண்ட்டே. ஓகே, இப்ப நம்ம பெயிண்டர் ஜிங்க் செஞ்ச மூணு வித்தியாசமான வேற லெவல் அட்வென்ச்சர்ஸ பார்க்க போறோம். இந்த 3 கதைகளும் ஜிங்கோட 3 முக்கியமான மினரல்ஸ உங்க மனசுல அப்படியே பதிய வச்சிரும். பாருங்க. முதல் சாகசம் கொஞ்சம் மர்மமா ஆரம்பிக்குது. நம்ம பெயிண்டர் ஜிங்க் ஒரு புது பெயிண்ட உருவாக்க முயற்சி பண்றார். ஆனா அங்க ஏதோ ஒரு குழப்பம் நடக்குது. என்னன்னு பார்க்கலாமா? சரி, இப்போ உங்க கற்பனைய கொஞ்சம் தட்டி விடுங்க. ஸ்டெப் 1, நம்ம பெயிண்டர் ஜிங்க் ஒரு பெயிண்ட நல்லா பிளெண்ட் பண்றார். அதுதான் ஜிங்க் பிளெண்ட். ஸ்டெப் 2, ஆனா என்ன ஆச்சு? அந்த பெயிண்ட் அவரை ஏமாத்திடுச்சு. அதனால அதுக்கு இன்னொரு பேரு ஸ்பாலரைட், அதாவது ஏமாற்றுவதுன்னு அர்த்தம். ஸ்டெப் 3, ஏன் ஏமாத்துச்சு? அட பாவமே, நம்ம ஒரு ஜிங்க் பெயிண்டர் பசியில தெரியாம ஒரே ஒரு எஸ் வடிவ ஸ்நாக்ஸை அந்த பெயிண்ட் டப்பாக்குள்ள போட்டுட்டார். ஸ்டெப் 4, அப்ப ஃபார்முலா என்ன? யோசிங்க. ஒரு ஜிங்க், ஒரு எஸ் வடிவ ஸ்நாக்ஸ், சிம்பிள், ZnS. அவ்வளவுதான். முதல் சாகசம் சூப்பரா முடிஞ்சதில்ல. இப்போ 2வது சாகசத்துக்கு போலாம். இது ஒரு அழகான, புத்துணர்ச்சியான காலை பொழுதுல நடக்குது. வாங்க ஜிங்க் கூட சேர்ந்து அந்த மார்னிங்குக்கு போவோம். நம்ம பெயிண்டர் ஜிங்க் காலையில சீக்கிரமா எழுந்திருக்கார். காலையில அதுதான் நம்ம க்ளூ. அது காலமைன். சரி, எதுக்கு எழுந்திருக்கார்? ஒரு சூப்பரான காருக்கு பெயிண்ட் அடிக்க. அப்போ ஒரு ஜிங்க் ZN பெயிண்டர் ஒரு காருக்கு C பெயிண்ட் அடிக்க போறார். ஆனா இங்கேதான் ஒரு பெரிய காமெடியே இருக்கு. அந்த காருக்கு 3 டயரும் 0, அதாவது 0 வடிவத்துல இருக்கு. அப்போ O 3 தடவை, அதாவது O3. இப்ப ஃபார்முலாவை சொல்லுங்க பாப்போம். ஒரு ஜிங்க், ஒரு கார், 3 0, ZnCO3. சிம்பிள். சரி, இப்போ கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப எளிமையான சாகசத்துக்கு வந்தாச்சு. இதுல நம்ம பெயிண்டர் ஜிங்க் தன்னோட வேலையை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறார். நம்ம பெயிண்டர் ஜிங்க் வேலை செய்யற இடத்துக்கு, அதாவது தன்னோட சைட்டுக்கு வர்றார். சைட், அதுதான் ஜிங்கைட். புரியுதா? அந்த இடம் தன்னோடதுன்னு எல்லாருக்கும் காட்ட ஒரு ஜிங்க் ZN பெயிண்டர் அந்த பெரிய சுவர்ல ஒரே ஒரு பெரிய பூஜ்ஜியத்தை O வரையறார். அப்போ ஃபார்முலா என்ன? சொல்லுங்க பாப்போம். ரொம்ப சிம்பிள். ஒரு ஜிங்க், ஒரு பூஜ்ஜியம், ZnO. கதை நல்ல ஜாலியா போச்சு இல்லையா? இப்போ இந்த ஃபன்னான கதைக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரகசியத்தை உடைக்க போறோம். இது தெரிஞ்சா உங்களுக்கு ஒரு ஆஹா மொமெண்ட் வர்றது நிச்சயம். ஆமாங்க, இந்த கதைகள் வெறும் கற்பனை இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு அழகான வேதியியல் உண்மை ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சிக்க நீங்க ரெடியா? வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த ரகசியத்தோட திறவுகோல். ஜிங்க் எந்த ஒரு காம்பவுண்ட்ல இருந்தாலும் சரி, அதோட சார்ஜ் எப்போதுமே +2 தான். அது மாறவே மாறாது. இரும்பு மாதிரி +2 +3ன்னு நம்மள குழப்பவே குழப்பாது. நம்ம ஜிங்க் ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஹீரோ. இங்க பாருங்க, இதுல தான் அந்த மேஜிக்கே இருக்கு. ஜிங்கோட +2 சார்ஜ் அது சேர்ற மத்த அயானிகளோட -2 சார்ஜ் கூட கச்சிதமா பேலன்ஸ் ஆகிடுது. சல்ஃபைடுக்கு -2, கார்பனேட்டுக்கு -2, ஆக்சைடுக்கு -2. ஸோ +2வும் -2வும் சந்திக்கும் போது சார்ஜ் நியூட்ரல் ஆகிடுது. அதனால தான் நம்ம ஃபார்முலாக்கள் எல்லாம் 1:1 விகிதத்துல ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆக, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். நம்ம ஹீரோ ஜிங்கோட +2 பவர் அது கூட சேர்ற மத்த அயானிகளோட -2 பவர் கூட சேர்ந்து கேன்சல் ஆகிடுது. இதனால தான் நம்ம கதையில எப்பவுமே ஒரு ஜிங்க் மட்டும் வர்றாரு. ரொம்ப எளிமையா இருக்கு இல்லையா? சரி, கதை கேட்டாச்சு, அறிவியலையும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்க கத்துக்கிட்டதை டெஸ்ட் பண்ண ஒரு சின்ன வேகமான லைட்னிங் ரவுண்டுக்கு ரெடியா? யோசிங்க. பெயிண்ட்டை பிளெண்ட் பண்ணும்போது ஏமாத்துச்சு, உள்ள எஸ் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. ஆமா, கரெக்ட். அது ஜிங்க் பிளெண்ட், ZnS. சூப்பர். அடுத்தது, காலையில ஒரு காருக்கு பெயிண்ட் அடிச்சோம். அதுக்கு 3 0 டயர் இருந்துச்சு. அது என்ன? செம, காலமேன், ZnCO3. கடைசி கேள்வி. பெயிண்டர் தன்னோட சைட்டுக்கு போய் ஒரு பெரிய 0 வரைஞ்சாரே, அது என்னது?
அருமை ஜிங்க் ஆக்சைடு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான நினைவாற்றல் நுட்பங்களை உருவாக்கின மெமரி கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி இவ்வளவு ஆர்வமா எங்க கூட சேர்ந்து கத்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் எங்களோட பெரிய நன்றிகள். சரி, நாங்க சொல்லிக் கொடுத்துட்டோம். இப்போ உங்களுடைய கற்பனை திறனை காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாம ஜிங்குக்கு ஒரு பெயிண்டர் கதையை உருவாக்கணும் இல்லையா? இதே போல காப்பரோட தாதுக்களை மனப்பாடம் செய்ய நீங்க என்ன ஒரு வித்தியாசமான ஃபன்னான கதையை உருவாக்குவீங்க? உங்களுடைய சிறந்த யோசனைகளை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலின் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.